இன்னும் சில வருடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ தனித்தனி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்கல்ல. முன்னாடி செல்ஃபோன் வந்தப்போ ஒரு வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அது மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்குது. எதிர்காலத்தில் இன்னும் சில வருடங்களில் என்ன வரும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிவி தேவைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் தேவைப்படும். அப்படி ரூம் உள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவி வச்சுருவாங்க. வச்சுட்டு மொபைல் ஃபோனை ஸ்மார்ட் ஃபோன் என்ன பண்ணுவாங்க, ரிமோட்டாக மாற்றிடுவாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே டிவியில் பார்க்க ஆசைப்படுவாங்க, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 டிவி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தனித்தனி அறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை அவங்க செய்வாங்க. சுதந்திரமாக இப்போ டிவியை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒருத்தர் பார்க்குற ப்ரோக்ராம் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக பார்க்குறதே விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்போ. ஏன்னா மொபைல் ஃபோனில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளை பார்த்து பழகிட்டோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிவி பார்க்கும்போது அது நமக்கு பிடிக்கலன்னொடனே நம்ம உடனே மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஒரு படத்தை பார்க்கணுன்னு நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு பிடிச்ச படத்தை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். பெரிய ஸ்க்ரீனில் டிவியில், சன் டிவியில் அல்ல இந்த மாதிரி டிவியில் ஓடுற படத்தை நமக்கு பிடிச்சிருந்தா தான் நமக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். நமக்கு பிடிக்காதப்ப அது மற்றவங்க அப்போ நம்ம அதை பார்க்காம என்ன பண்ணுறோம், அப்போவே பெரிய ஸ்க்ரீனில் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை என்னவா மாறும் அப்படின்னா, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னா, ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் இருக்குதா, அந்த மாதிரியான வசதி கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிவி வச்சுப்பாங்க. மொபைல் ஃபோனில் உள்ளதை ஒரு மொபைல் ஃபோனை ஒரு ரிமோட் மாதிரி இங்கே மொபைல் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸையும் அப்படி அங்கே டிவியில் பார்க்குற மாதிரி. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டிவி வரும்போது அவங்க எல்லாருமே டிவினால இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி டிவி தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்ல. எதிர்காலத்தில் என்னவா மாறும்னா, அந்த சன் டிவி எல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னவா மாறப்போகுதுன்னு, இதில் இந்த எல்லாரோட ஆப்ஸில் காணாமல் போகாது, அதோடைய முக்கியத்துவம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவி வச்சுருக்கும்போது மொபைல் ஃபோனை ஒரு ரிமோட்டு மாதிரி மொபைல் ஃபோனில் உள்ள விஷயங்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிற வேறு விஷயங்கள் ரொம்ப ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். வேறு சேனல்கள், அதாவது ஓடிடி ஒன்று புது படமாக இருந்தால் அதை டிவியில் பார்க்குறது. அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு சன் டிவி, விஜய் டிவிலாம் ஒரு ஆப்ஸ் மாதிரி ஆகிடும். மொபைல் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்பு தான் சன் டிவி, விஜய் டிவிலாம். நிறைய நம்ம யூடியூப் பார்ப்போம், அல்லது ஷேர் சாட்டோ அல்லது ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ எல்லாத்தையும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் வர வீடியோக்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதற்கிடையில் சன் டிவியும் ஒரு ஆப்ஸ் மாதிரி ஆகிடும். சன் டிவி இந்த மாதிரி விஜய் டிவி, ஜெயா டிவி இதெல்லாம் அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும். இது ஃப்யூச்சர்னால் இன்னொரு 4-5 வருஷத்தில் நடக்கும். இதை யூகிக்கிறேன். எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டுக்கு கொடுக்கும்போது இன்டர்நெட்டை இன்னும் தாராளமாக சுதந்திரமாக பயன்படுத்தும் போது இந்த ஓடிடியோட ஆதிக்கம் வீடுகளில் இந்த சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி இதுகளுக்கெல்லாம் உள்ள முக்கியத்துவத்தை குறைச்சி அதுக்காக இல்லாமல் செஞ்சு விடாது, ரொம்பவும் குறைச்சிரும். ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த காலத்தில் நம்ம சன் டிவி இதுக்கு மாற்று இனிமேல் வராது, இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கான மாற்று ஒன்று வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா, நாம் பெரிதாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நாளைக்கு அதோடைய முக்கியத்துவத்தை குறைச்சிரும், ரொம்பவும் குறைச்சிரும். வேற ஒரு விஷயம் இப்போ வர ஆரம்பிச்சிடும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா யூடியூப்பில் இருக்கலாம், நிறையா இருக்கலாம். இந்த விஷயங்கள் டிவியை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்த ஒரு யூடியூப்பில் உள்ள விஷயமாவோ அல்லது ஒரு வீடியோ, சோஷியல் மீடியா இதெல்லாம் ஒரு வீட்டில் உள்ள டிவியை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விடும். இதுவரை ஆக்கிரமித்து வந்த சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி அதெல்லாம் அதோட முக்கியத்துவம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு
எப்போ அப்போ அந்த முக்கியத்துவம் குறையும்னா, ஒரு வீடுனா ஒரு டிவி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு டிவி. அதுவும் பெரிய டிவிலாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். பெரிய டிவிலாம் வந்துருச்சுன்னா அது பெரிய டிவி அதுதான் விரும்புவாங்க. ஒரு 43 இன்ச்சு குறைஞ்சது ஒரு 43 இன்ச்சு டிவின்னா இந்த சைஸில் இருக்கணும். அப்போது நிறைய படங்களை இன்னும் பார்ப்பாங்க. இன்டர்நெட்டின் பயன்பாடு இன்னும் அதிவேகமாக போகும். அதற்கு ஒரு விலையை ஏற்படுத்தி அது ஒரு வியாபாரமாக போகுது. அந்த மாதிரி இனிமேல் டிவியோட பயன்பாடு வேறு மாதிரி ஆகும். டிவியோட பயன்பாடு என்பது வேறு மாதிரியாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் டிவின்னா அது ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல். விஜய் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி, புதிய தலைமுறை இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டிவின்னா அதான் அப்படின்ற மாதிரி. டிவியில் படம் பார்ப்போம். டிவியில் ஒளிபரப்பக்கூடிய படத்தை பார்ப்போம். இனிமேல் வந்து டிவியின் பயன்பாடு வந்து வேறு மாதிரி மாறும். செல்ஃபோனோட பெரிய ஸ்க்ரீன் தான் டிவி. பெரிய செல்ஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, இது வந்து பெரிய ஸ்மார்ட் ஃபோன். டிவி என்பது பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக மாறப்போகுது. அல்லது கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் பெரிய டிவியாக பெரிய திரையில் விரிய போகிறது. கையில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஒரு வசதி இருக்குது, ஒரு சௌகரியம் இருக்குது. நமக்கு விருப்பப்பட்டதை இன்னும் அதிகமான ஒரு விருப்பத்தை நமது தேடலுக்கு அதிக மதிப்பு கொடுக்குற, நம்ம இன்னும் அதிகமாக தேட தூண்டுகிற ஒரு அம்சம் வந்து இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை வந்து பெரிய மொபைல் ஃபோனாக சைஸை பெருசாக்கி பார்க்குறாங்க. ஒரு அளவுக்கு மேலே அதை பெருசாக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு அதை பெருசாக பார்க்கணும். நம்ம கையடக்கத்தில் பார்க்குற ஒரு விஷயத்த, ஒரு படத்தை ஒரு பெருசாக பார்க்கணும் அப்படிங்கும்போது டிவிக்கு கொண்டு போவாங்க. அது ஸ்மார்ட் ஃபோன் தான் அது பெரிய டிவியாக மாறும். ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிவியை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தனியாக, டிவி தனியாக இயங்கிட்டு இருந்தது. டிவியில் சீரியல் அல்லது தனியார் சேனல்கள் இருந்தது. ஸ்மார்ட் ஃபோனோட பயன்பாட்டில் வேறு மாதிரி சமூக ஊடகங்கள், வலைதள ஊடகங்கள், சோசியல் மீடியா அப்படி இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஏற்கனவே டிவி அதன் முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டது. அதாவது தனியார் சேனலோட முக்கியத்துவம் எப்போ குறைஞ்சது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ தான் குறைஞ்சிது. அதுக்கு முன்னாடி சன் டிவி இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாக இருந்தது. மக்களிடம் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாக இருந்தது தனியார் சேனல்கள். அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த உடனே டிவி பார்க்குறதே நிறைய பேர் விட்டுட்டாங்களா? இப்போ திரும்பவும் டிவியை பார்க்க போகிறாங்க. எப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள விஷயத்தை தான் டிவியில் பார்க்க போகிறாங்க. புரியுதா? திரும்பவும் அவங்க சன் டிவி பார்க்க போகிறது இல்லை. சன் டிவியோ, ஜெயா டிவியோ, விஜய் டிவியோ அதை போய் முழுசாக பார்க்க போகிறது. அதையும் பார்ப்பாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க. அதை அந்த மொபைல் ஃபோன் தான் வந்து ஏற்கனவே வந்து இந்த தனியார் சேனல்களோட ஆதிக்கத்தை குறைச்சிது. மொபைல் ஃபோன் தான். அதே மொபைல் ஃபோன் தான் இப்போ வேறு மாதிரி அதோட முக்கியத்துவத்தை இன்னும் குறைக்க போகுது. இனிமேல் திரும்பவும் மக்கள் வந்து டிவி பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க. அது எதை பார்க்குறாங்கன்னா மொபைல் ஃபோனில் உள்ள விஷயத்தை தான் டிவியில் பார்க்க போகிறாங்க. அப்போது வந்து இன்னும் வந்து இந்த சன் டிவி அந்த தனியார் சேனலுக்குள்ள முக்கியத்துவம் இன்னும் பல மடங்கு குறைஞ்சிரும். அது வந்து 10/11 அப்படின்ற மாதிரி மொபைல் ஃபோனில் உள்ள பல ஆப்ஸுகளில் அதுவும் ஒன்று. விஜய் டிவிக்குன்னு ஒரு ஆப்ஸு, அந்த மாதிரி மொபைல் ஃபோன் அது மாதிரி ஒரு ஆப்ஸில் ஒன்றா அதான் மாறிடும். இது நடக்கும். அதனால் இந்த டிவியில் வந்து இந்த விளையாட்டு, திரைப்படம் அது வந்து தனியாக ஓடிடி அதுக்குன்னு தனியாக எல்லாமே இருக்குது. விளம்பரங்கள் குறைவாக படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு தனியார் சேனலை விட வேறு வழிகளில் இருக்குது. அப்புறம் டிவியில் எது முக்கியத்துவம் எப்போவும் நிறைஞ்சதாக இருக்குன்னா இந்த விளையாட்டு, அப்புறம் WW, அப்புறம் டிஸ்கவரி இந்த மாதிரி இது கூட அதோட வாய்ப்பு குறையும். ஏன்னா விளையாட்டு அதற்கு முக்கியத்துவம் இருக்கும். டிவியில் வந்து விளையாட்டிற்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். நியூஸுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்.